Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான ஹொஸ்கோட்டே தம் பிரியாணி தான் பார்க்க போறோம். இதுல மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படினா மத்த பிரியாணிக்கு இதுக்கும் இதுல வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரே பிரியாணி செய்யிறதுக்கு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம் வாங்க. நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு மட்டனை வந்து குக்கரில் நார்மலாக விசில் வைக்காமல் கொஞ்சம் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வந்து நெய் விட்டுக்கிட்டு அதிலே கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு புதினா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு புதினா, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து வதக்கிப்போம். ஸோ அந்த எண்ணெயோட கலர் வந்து லைட் க்ரீன் மாறும். இந்த அளவுக்கு வந்து நம்ம புதினா கொத்தமல்லியை வந்து அந்த எண்ணெயிலே வதக்கிப்போம். இப்போ வதக்கிட்டு ஜாவத்திரி, பிரிஞ்சி, பட்டை, கிராம்பு இதில் ஆட் பண்ணிப்போம். இதோட அளவு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இது கூடவே மராட்டி மொக்கு பாதி எடுத்திருக்கேன். அன்னாசிப்பூ, கல்பாசி இதையும் இதிலே போட்டுருவோம். இது எல்லாமே லைட்டாக எண்ணெயில் பொரியிற அளவுக்கு வறுத்துப்போம். வறுத்துட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையுமே வந்து லைட்டாக அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிப்போம். அதுக்கு முன்னாடி இது கூடவே வந்து கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிப்போம். வதக்கிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டனை வந்து இதில் சேர்த்துருவோம். மட்டன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதிலே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். அந்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லிலே வதங்குறப்ப வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதிலே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கிக்கங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயத்தை கூட மட்டன் எப்போதுமே வதக்கிறப்ப வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதிலே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிப்போம். இந்த மட்டனுக்கு தேவையான உப்பும் இதிலே சேர்த்துருங்க. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு வதக்கின பிறகு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த செம்பில் 1 செம்பு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மூடி விசில் விட்டுருவோம். கரெக்டாக 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நிறையா விடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் வதக்கிருக்கீங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்து மட்டன் வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும். ஸோ 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். மட்டன் விசில் வச்சுட்டு ரைஸ் ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து புல்லட் ரைஸ் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா கேசர்காலி ரைஸ்னு சொல்லுவாங்க இங்கே. இந்த ரைஸில் வந்து 1 சுண்டு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே வந்து ஈக்குவல் போர்ஷன் தான் எடுத்துக்க போகிறேன். அதாவது இது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் வந்து புல்லட் ரைஸ் ஒரு சுண்டு எடுத்துருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸும் வந்து அதே சுண்டால் 1 சுண்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் டம்ளரில் அளக்குறீங்க அப்படின்னா வந்து அதிலே கூட வாட்டர் மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 1 சுண்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பூண்டும் பட்டை மிளகாவும் இந்த ரைஸில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து ரைஸில் வண்டு வைக்காது. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற விட்டுருவோம். குக்கருமே 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அதுக்கு தேவையான பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணிப்போம். பிரிஞ்சி இலை 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். பட்டை வந்து 8லேருந்து 10 இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் வந்து உடச்சி பாதி எடுத்திருக்கேன். மராட்டி மொக்கு 2 எடுத்திருக்கேன் பெருசாக. 10லேருந்து 15 கிராம்பு எடுத்திருக்கேன். அதே அளவு ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய் கிட்டக்க எடுத்திருக்கேன். கல்பாசி 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். ஜாவத்திரி வந்து 4 எடுத்திருக்கேன். அன்னாசிப்பூ ஒரு 8 எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. இது கூடவே மல்லி வந்து இந்த ஸ்பூனால் நான் 6 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க எடுத்துக்கிறேன். நீங்கள் இது குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் செய்கிறப்ப கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் மட்டன் கிரேவி அதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது எல்லாத்தையுமே வந்து லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வறுத்துக்கங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்காதீங்க, எல்லாமே கருகிரும், கலர் மாறிடும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற விட்டுறலாம். ஆறின பிறகு ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துப்போம். உங்களுக்கு ஜாரில் அடிபடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம்ல, அந்த கல் வச்சு லைட்டாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உடச்சி இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா பவுடராக வந்துடும். இந்த மாதிரி நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். மட்டன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நீங்கள் நார்மலாக வேக வைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து இந்த மசாலாலாம் போட்டு வேக வைக்கிறனால அந்த மட்டனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பேன் போட்டுக்கிறேன். லைட்டாக ஹீட் ஆனோடனே அதில் வந்து நெய் விட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து எண்ணெயும் விட்டுக்கிறேன். இது மட்டனுங்கிறனால உங்களுக்கு அதிலே நிறைய ஆயில் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் நிறையா விட வேண்டியது கிடையாது, கொஞ்சமாக விட்டாலே போதும். இப்போ கொத்தமல்லி புதினா ரெண்டும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிப்போம். லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நல்லா பெரிய ஸ்பூனால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லைட்டாக வந்து வதக்கிப்போம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கின பிறகு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிப்போம். 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1.5 தக்காளி கிட்டக்க இதில் போட்டுருவோம். அரை தக்காளி வந்து வச்சுப்போம், லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே வந்து லைட்டாக வதக்கிப்போம். தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கின பிறகு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இந்த சின்ன ஸ்பூனால் நான் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிப்போம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதிலேயே ஆட் பண்ணிடுவோம். தண்ணி வந்து ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்கு நம்ம 2 டம்ளர் ஊற்றிருக்கோம், அதை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு சுண்டை அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஆல்ரெடி 2 டம்ளர் வந்து நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறப்பே ஊற்றிட்டோம். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம இன்னும் 1 டம்ளர் ஊற்றினாலே போதும் தண்ணி. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த தக்காளியையும் இப்போ நம்ம இதிலே சேர்த்துருவோம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் தக்காளி சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு, அதனால தான் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறோம். இப்போது இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பு கூட இருக்கலாம், அப்போ தான் ரைஸ் போடுறப்போ உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும், டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கொதி வரப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க ரைஸை வந்து இதில் ஃபுல்லாக சேர்த்துருவோம். இப்போ 2 சுண்டு அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்ப 2 டம்ளர் சேர்த்தாச்சு. இப்போ 1 டம்ளர் சேர்த்துறோம், மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுற தண்ணியை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரைஸ் எதில் அளந்து போடுறீங்களோ அதிலே வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, அதுவும் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ ரைஸ்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலா பவுடர் இந்த மாதிரி ஒரு நல்லா டைட் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் மசாலா பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரொம்ப போட்டு ரைஸ் போட்ட பிறகு எப்போதுமே வந்து ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது நல்லா கொதி வரட்டும். இதை மூடி வச்சு ரைஸ் வந்து லைட்டாக முக்கால்வாசி குக் ஆகிற அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிப்போம். உங்களுக்கே இப்போ வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி மேலே வரைக்கும் வந்திருக்கும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் அடியில் வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மேலே ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுப்போம். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை மூடிடுவோம். மூடிட்டு அடியில் வந்து ஒரு தோசைக்கல், ஹெவியான தோசைக்கல் ஏதாச்சும் வச்சு அது மேலே இதை வச்சுப்போம். இப்போது ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த தோசைக்கல் ஹீட் ஆன பிறகு இந்த மாதிரி வந்து நல்லா ஆவி வரும். இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மேலே வந்து வெயிட்டுக்கு இந்த மாதிரி உங்களால் எது வைக்க முடியுமோ அதை எடுத்து இந்த மாதிரி மேலே வெயிட் கொடுத்துருங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். உதிரியாக நம்மளுடைய ஹொசகோட்டை ஸ்டைல் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.